கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 9 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த நாளிலே யோசுவாவை குறித்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோசுவா என்பவன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதன். அதே மோசேக்கு நல்ல ஒரு ஊழியக்காரனாய் பணி செய்த ஒரு மனிதன். இந்த அருமையான யோசுவா விசுவாசம் நிறைந்த ஒரு மனிதன். இந்த யோசுவாவை குறித்து 3 காரியங்களை சொல்கிறேன். யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3 பாருங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கு எவ்விடத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்றார். அது மாத்திரமல்ல, 1ஆம் அதிகாரம் 5 வாசித்தார். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். ஆண்டவராகிய கர்த்தராகிய தேவன் இந்த யோசுவாவுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரோ அத்தனை நிறைவேற்றினார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். இரண்டாவதாக, இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கண்டிஷன்ஸ், நிபந்தனைகளை சொல்கிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7 பாருங்கள். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாது இருப்பாயாக என்று சொன்னார். ஆகவே இந்த யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளை என்ன? பலங்கொண்டு திடமனதாயிரு. இரண்டாவதாக, ஆண்டவருடைய வேதத்தை, அந்த காரியத்தை நீ தியானித்துக்கொள், அதை விட்டு விலகாதே என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் கொடுக்கிற காரியம் இதுதான். பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கை நடுமையமாய் வைத்து வலது பக்கம் இடது பக்கம் இடராதபடி வாழ அழைக்கப்படுகிறோம். யோசுவாவின் வாழ்க்கையிலே அவனை பயன்படுத்தின சில காரியங்களை உங்கள் முன்னாலே வைக்கிறேன். முதலாவதாக, யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்தால், இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே யோர்தான் வழியாக கால்நடையாக நடத்தி அவன் கொண்டு போன ஒரு மனிதர். அதே சமயத்திலே இந்த யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12 வாசித்தால், யுத்தம் நடைபெறும் போது யுத்தத்திலே ஜெயம் வருவதற்காக அவன் சூரியனை நில் என்றான். அப்படியே நின்றதாக திருமறை வசனம் சொல்கிறது. யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 வாசித்தால், எரியோவின் கோட்டை விழத்தக்கதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து அவர்களை வழிநடத்தி அந்த ஜெயத்தை அவர்கள் காணும்படியாக, சுதந்திரிக்கும்படியாக இந்த தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் யோசுவா. இதை யோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20 காண முடிகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 24 எடுத்தால், இஸ்ரவேல் ஜனங்களை மறுபடியுமாக ஆண்டவருக்கு தத்தம் செய்யத்தக்கதாக அவன் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி அறைகூல் செய்தியை கொடுத்து அவர்களுக்கு எச்சரிப்பை கொடுத்து அவர்களை மறுபடியுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க தூண்டின ஒரு மனிதர். அருமையான என் சகோதர சகோதரிகளே, பல தேசங்களிலே நான் கண்டிருக்கிறேன். யோசுவாவின் ஜோசுவா ஜெனரேஷன் என்று ஜெப குழுக்களையும் அங்கே ஆராதனை குழுக்களையும் சபைகளையும் இந்த பேரிலே உருவாக்கப்பட்டதை நான் கண்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில யோசுவாவை போல நானும் நீங்கள் மாற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த யோசுவாவை போல வாக்குத்தத்தங்களை பெறுவோம். யோசுவாவை போல நிபந்தனைகளை பெறுவோம். யோசுவாவை போல நம்முடைய வாழ்க்கையில அசாதாரண காரியங்களுக்கு தேவன் நம்மை பயன்படுத்தத்தக்கதாக நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தலைமுறையிலே ஏராளமான யோசுவாக்களை எழுப்பி வல்லமையான காரியங்களை அவர் செய்வாராக. உங்களை நீங்கள் அர்ப்பணம் செய்யுங்கள். நானும் உங்களுக்காக இப்போது பிரார்த்தனை செய்கிறேன். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். யோசுவா என்கிற ஒரு மனிதனை நீர் பயன்படுத்தி அவனுக்கு வாக்குத்தத்தங்களின் நிபந்தனைகளை கொடுத்து
அசாதாரண முறையிலே அவனை பயன்படுத்தி இன்றைக்கு திருமறையிலே அவனுடைய பேர் நிற்கத்தக்கதாக மாற்றினீரே, அதே போல என்னையும் எங்களை மாற்றும். இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்த மக்களை ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.